Greetings to you all. Welcome to class 7, term 3rd, unit 2. Poem Courage, written by Edgar Albert Guest. Dear children, today we are going to see the explanation part of this particular poem with a lot of images, bilingual. Listen carefully. Dear children, how are you all? Okay, let me ask you something. Are you afraid of anything? எதுக்காவது பயப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை சும்மா தைரியமாக இருக்கிறீங்களா? ஏதாவது விஷயத்தில் தைரியமாக போட்டி போடுறேன், எது வந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் மேனேஜ், ஐ கேன், ஐ டூ, அந்த மாதிரி பண்ணுறீங்களா? திங்க் மீன்ஸ் வாட் இஸ் கரேஜ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கரேஜ்னா என்ன? தைரியம், அந்த ஒரு வைராக்கியமான தைரியம். Courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. So in the courage is a brilliant quality of a person. ஒரு மனுஷன் வாழணுனாக்கா அது ஒரு தைரியமாக வாழணும், கோழையாக முடியாமலாம் இருக்கக்கூடாது. இல்லையா? ஸோ கரேஜ் isn't a brilliant dash, அதாவது ஒரு ப்ரில்லியண்ட்டான குவாலிட்டி. a daring deed in a moment's flash. It means it is a daring act. அதாவது அவ்வளோ கட்ஸ், அவ்வளோ தைரியம், அளவற்ற தைரியம், too much of courage. It isn't an instantaneous thing, born of despair with a sudden spring. Actually, it isn't an instantaneous thing, naka. It is not like lightning that flashes and goes off. அப்படி மின்னல் மாதிரி வந்துட்டு அப்பப்போ தைரியம் வரும், அப்பப்போ தைரியம் போயிடும். இட்ஸ் நாட் லைக் தேட். இட் இஸ் நாட் பார்ன் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் அண்ட் வித் அ சடன் ஸ்ப்ரிங். அதாவது சம்டைம்ஸ் நம்பிக்கை இழந்த டைமில் தைரியம் திரும்ப வந்துடும். இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ மட்டும் தைரியம் வரும், இதை சண்டை போடும்போது மட்டும் ஓவர் தைரியம் வரும். அந்த மாதிரி இல்லை தைரியம். லைட்னிங் மாதிரி வந்துட்டு ஃப்ளாஷ் பண்ணிட்டு போகிறது நிஜமான தைரியம் கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ், திடீர்னு வந்துட்டு போகிறது கிடையாது. பார்ன் ஆஃப் டெஸ்பயர் வித் அ சடன் ஸ்ப்ரிங். டெஸ்பயர்னால் ஏதோ ஒரு கோபம், கவலை, துக்கம், அந்த டைமில் ஒரு நம்பிக்கையாக வருது இல்லையா, அதுவும் தைரியம் கிடையாது. இட் இஸ்ன்ட் எ creature of flickered hope or the final tug at a ஸ்லிப்பிங் ரோப். அதாவது இங்கே வந்து என்னென்னாக்கா, கரேஜ் இஸ் நாட் அ ஹோப் விச் ஷைன்ஸ் அன்ஸ்டெடி ஆர் அ ஃபைனல் சடன் புல் ஆஃப் த ஸ்லிப்பிங் ரோப். அதாவது கடைசி நிமிஷத்தில் அப்படியே பிடிச்சிக்கிறது. சரியா? வாழ்க்கையே வெறுத்து போகும்போது அந்த டைமில் ஒரு தைரியம் பிடிப்போம் இல்லையா, அது மாதிரியெல்லாம் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் லாங் லாஸ்டிங் அண்ட் ரிமைன்ஸ் ஆல்வேஸ். நம்பிக்கை இழந்த டைமில் சில நேரம் திடீர்னு ஒரு நம்பிக்கை வரும். தட்ஸ் வால்ட் அஸ் ஃப்ளிக்கர்டு ஹோப். நம்பிக்கை இழந்து அப்படியே ஃப்ளிக்கர்டு. நெருப்பு வச்சுக்கோங்களேன், அணைஞ்செறியுது. தட் யூ கேன் திங்க் இன் மைண்ட். ஸோ அந்த மாதிரி கரேஜ் வந்துட்டு போகிறது கிடையாது. இட் இஸ் லாங் லாஸ்டிங். எப்பயுமே கண்டினியூஸாக இருக்கிறது தான் நிஜமான தைரியம். பட் இட் இஸ் சம்திங் deep in the soul of man that is working always to serve some plan. அந்த கரேஜ் என்னன்னாக்கா, ஒரு ஆத்மார்த்தமான கரேஜ், ஒரு சோல்லேருந்து உள்ளேருந்து வரக்கூடிய ஒரு தைரியம். இட் இஸ் சம்திங் தட் லீவ்ஸ் a lasting impression. இந்த கரேஜ் மட்டும் இருந்துன்னு வைங்களேன், அது வாழ்நாள் முழுதும் it will be a lasting impression. It is always working to serve some plan. இந்த கரேஜ் இருந்ததுனாக்கா இட் வில் ஷோர்லி டூ சம் ஒர்க். பிளான் பண்ணி இட் இஸ் ஒர்க்கிங், அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். கரேஜ் isn't that last resort in the work of life or the game of sport. It means courage is not the last hope in the work of life or இந்த கேம் ஆஃப் ஸ்போர்ட். கரேஜ் மீன்ஸ் தைரியம் சொல்லிட்டேன். அது லாஸ்ட் ஹோப், வேறு வழியே இல்லை, நம்பிக்கையாக இருக்கணும், கடைசி நிமிஷத்தில்
போய் கொஞ்சம் தைரியத்தை காமிச்சிருவோமே, இல்லை ஒரு கேமில் கடைசி நிமிஷத்தில் ஓடி போய் ஜெயிச்சுக்கிறது, தட் இஸ் நாட் தட். அப்படியெல்லாம் கிடையாது. கரேஜ் இஸ்ன்ட் த லாஸ்ட் ரிசார்ட். கடைசியாக ஒரு தைரியத்தை காமிச்சு ஜெயிக்கிறது இன் த ஒர்க் ஆஃப் லைஃப் ஆர் இன் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். வாழ்க்கையிலையும் சரி விளையாட்டுலேயும் சரி கடைசி நிமிஷத்தில் போய் கொஞ்சம் தைரியத்தை காமிச்சு ஜெயிக்கிற வாழ்க்கை இல்லை நிஜமான கரேஜ். It isn't a thing that a man can call at some future time when he is apt to fall. அதாவது இட் இஸ் நாட் அ திங், கரேஜ் வந்து that a person can call when he is in tough times. It holds back the person whether he calls for it or not. Courage, sometimes people will think கஷ்டமான காலம், tough time means difficult times, கஷ்டமான காலம், சரியா? So it isn't a thing that a man can call at the future time when he is apt to fall. கீழே விழும்போது கஷ்டமான காலம், ஒரு துர்திஷ்டமான டிஃபிகல்ட்டி டைமில் கரேஜில் எந்திரிச்சு நிற்கிறது. தட்ஸ் நாட் லைக் தட். இஃப் ஹீ ஹேசன்ட் நவ் he will have it not when the strain it great and the pace it not. It means if the person does not have courage now, இப்போ அவனுக்கு கரேஜ் இல்லைனாக்கா என்றைக்குமே கிடையாது. If he doesn't have the courage now, he will not have in forever. எப்பயுமே in future also he will not have it all, because the courage always drops in and reflects itself when the person is facing a tough time. Because every time it should be there from the blood, the nerves and everything. Every inchலையும் the courage இருக்கணும். Then only it will long last. Otherwise, it will not work at all. இப்போ அவனுக்கு இல்லையா, எப்பயுமே அந்த courage கிடையாது. For who would strive for a distant goal must always have courage within his soul. That who will strive? Strive-na போராடி ஜெயிக்கிறது. One who wants to win the goal has to explore misfortunes, failures and mishappenings. He should have the courage to face them all. எப்பயுமே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருக்க முடியுமா? Can we think that every time we can win? No, not like that. There are times of ups and downs, happiness and sadness, all difficulties and joys and sorrows, everything will be there. So it's a mixture of everything. So one should be in a position to treat both misfortunes and happiness, sorrow, sadness, happiness, everything will be there, and he should be able to tackle everything, disaster and happiness, fine, laughter and disaster, whatever. So he should be in a position to overcome or explore misfortune, failure and mishappenings. He should have the courage to face them all. ஐயோ 2 மார்க் கம்மியாயிருச்சு, எனக்கு சீட்டு கிடைக்கல, இல்லை கல்யாணம் ஆகலை, இல்லை வீடு கட்டலை, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, இப்போ இனிமேல் வாழவே முடியாது, செத்து போயிடுவேன், ஆர் ஐ காண்ட் லிவ் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கை எழுந்து இருக்கிறவங்களுக்கு கரேஜ் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஃபைன். Courage isn't a dazzling light that flashes and passes away from sight. The courage வந்து it is not a dazzling light. அது ஒரு bright light. அப்படி பட்டுன்னு டார்ச் அடித்த மாதிரி அடிக்கிறதும் பட்டுன்னு போயிடும், switch on off அது கிடையாது. Courage is not a bright light that flashes and goes away from sight. ஃப்ளாஷ் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வர்றது கரேஜ், நிஜமான கரேஜ் கிடையாது. மின்னல் மாதிரி வந்துட்டு போகிறது கரேஜ் இல்லை. இட்ஸ் நாட் லைக் லைட்னிங் தட் ஃப்ளாஷஸ் அண்ட் கோஸ் ஆஃப். It is slow, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. அப்போ நிஜமான கரேஜ்னா என்ன? இட் இஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும் ஸ்லோவாக மனசில். இட் இஸ் ஃப்ரம் த பிளட், ஃப்ரம் த வெயின்ஸ், உள்ளே இருந்து வரணும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி, ஃபர்ம்லி எஸ்டாப்ளிஷ்ட் குவாலிட்டி தட் வில் நாட் சேஞ்ச் ஃபார் எவர். இந்த கரேஜ் மட்டும் மாறவே மாறாது. We should have the patience to work and strength to wait for it. இந்த பேஷன்ஸ், பொறுமையாக அந்த பேஷன்ஸை காத்திருக்கணும் அந்த ஸ்ட்ரென்த்துக்காக, சரியா? அந்த கரேஜை ஏற்றுக்கிறதுக்கு. இட் இஸ் ஸ்லோனா மெதுவாக, அன்வேவரிங், அதாவது அப் அண்ட் டவுன் கிடையாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இன்கிரெயின்டு ட்ரெயிட், அது உள்ளேருந்து இருக்குது ட்ரெயிட். வித் த பேஷன்ஸ் டு ஒர்க் அண்ட் த ஸ்ட்ரென்த்
டு வெயிட். அந்த தைரியமாக காத்திருக்கிறது. It is a part of a man when his skies are blue. It's a part of him when he has work to do. It means actually courage is a part of a man. இது ஒரு மனுஷனில் இருக்குது. இட்ஸ் அ பார்ட். கரேஜும் அவனும் ஒன்று தான். when he is happy and when he has work to do. அவன் வேலை செய்யும்போதும் சரி, ஹாப்பிலையும் சரி, துக்கத்துலேயும் சரி, எவ்ரி டைம் கரேஜ் வில் பி தேர். It's a part of a man when his skies are blue. Blue means negative. அதாவது சோகத்துலேயும் கஷ்ட காலத்துலேயும் கரேஜ் இருக்கும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹிம் when he has work to do. வேலை இருக்கும்போதும் அவன் கரேஜோட தைரியத்தோடு போராடணும். அண்ட் கஷ்ட காலத்துலேயும் தைரியத்தோடு மேற்கொள்ளணும். ஓகே, the brave man never is freed of it. He has it when there is no need of it. Brave man is never free from his quality. பிரேவ் மென்னாக்க தைரியமான ஆள். சரியா, தைரியமான ஆட்களுக்கு இந்த குவாலிட்டியை வச்சு பயமே இல்லை. ஹீ ஆல்வேஸ் ஹேஸ் இட். எப்பயுமே அந்த கரேஜுங்கிறது இருக்குது. ஈவன் தோ தெர் இஸ் நோ நீட் ஆஃப் இட். அவங்க ஆல்ரெடி கரேஜ் தான் இருக்கிறாங்க. அவங்க திடீர்னு வந்துட்டு போகும் அந்த இதில். இட் இஸ் ஆல்ரெடி இட்ஸ் இம்பைப்டு. இட் இஸ் ஆல்ரெடி இன் ஹிம், வித் ஹிம். எ பிரேவ் மேன் இஸ் நெவர் ஃப்ரீ ஃப்ரம் திஸ் குவாலிட்டி. ஏன்னா பிரேவ் மேனும் கரேஜஸ் மேனும் சேம் தான், ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஸோ அதனால் அவன் திடீர்னு முளைச்சி வரணும்னு எல்லாம் கிடையாது. ஓகே, courage was never designed for show. It isn't a thing that can come and go. See, இந்த கரேஜ் இருக்குல்லையே, அந்த bravery is not a quality planned for the show. இந்த கரேஜ் ஓகே, ஏதாவது ஒரு போட்டி வச்சு அதில் ஜெயிக்கணும், 4 பேர் பார்க்கணும், அப்போ தான் உன்னோட கரேஜ் காமிக்கணும், சண்டை போடுறது ஆர் சம்திங் லைக் தட். இட் இஸ் நாட் அட் ஆல் லைக் தட். கரேஜ் இஸ் நாட் அ குவாலிட்டி பிளான்டு ஃபார் த ஷோ. ஒரு ஷோக்காக டிசைன் பண்ண ஒரு இது மேட்ரே கிடையாது. அந்த கரேஜ் வேறு. இட் isn't a thing that can come and go at once. அப்போ வந்துட்டு தலை காமிச்சிட்டு திடீர்னு கரேஜஸாக இருக்கிறது, திடீர்னு கோழியாக மாறுறது, அதுவும் கிடையாது. It's written in victory and defeat and every trial a man may meet. It means courage is displayed. It means shown in every victory. எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் கரேஜ் இருக்குது. அண்ட் டிஃபீட், வெற்றிக்கு பின்னாடியும் கரேஜ் இருக்குது, டிஃபீட்க்கு பின்னாடி பயங்கர கரேஜ் இருக்குது. இட் இஸ் தேர் இன் எவ்ரி சேலஞ்ச் எ மேன் மே மீட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெயிச்சிட்டாருனாக்கா அவர் சும்மா ஜெயிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக தைரியம் இருந்து எவ்வளோ பிரச்சனைகளை மேற்கொண்டால் தான் ஜெயிக்க முடியும். ஓகே, அது ஒரு சைடு. லெட் அஸ் டாக் அபவுட் தி டிஃபீட். ஒருத்தர் தோத்துட்டாங்க. இப்போ தோத்த உடனே அதையும் சிரிப்பாக ஏற்றுக்கணும் இல்லையா? எத்தனை தோல்வி இருக்குது. ஓகே, வென் வி கோ டு அன் ஆஃபீஸ் டு கெட் அ சைன், அது கிடைக்கல, அதுக்கும் மனசு சோர்ந்துடாமல் ஓகே நெக்ஸ்ட் வாழ்க்கையில் எக்ஸாம்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஆர் சீட்டு கிடைக்கிறதுலேருந்து ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். பட் தட் இஸ் ஆல்சோ எ கிரேட் திங். டிஃபீட்டையும் தோல்விகளையும் ஃபெயிலியர்ஸையும் கரெக்டான டைமில் அவங்க சேலஞ்சாக எடுத்துக்கிறாங்க. ஐயோ என்னால் முடியாது, இனி நான் படிக்க மாட்டேன், இனி சீட்டு கிடைக்கல, இனி வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், அந்த மாதிரி இல்லாமல் தட் இஸ் கிரேட் ஒன். It is there in every challenge a man may meet. Okay, next one. It's part of his hours, his days and his years, back of his smiles and behind his tears. It means it is a part of a man's hours. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் டேஸ், இயர்ஸ், ஒரு நாளும் ஒரு வருஷமும் ஒரு வாரமும் அவனோட கூடயே இருக்கிறது கரேஜ். இட் இஸ் அட் த பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ். அவனோட சோகத்துக்கு பின்னாடியும் ஸ்மைல், சிரிப்புக்கு பின்னாடியும் வாட் இஸ் தேர்? கரேஜ் இஸ் தேர். அது கரேஜ் இருக்கிறனால தான் தோல்வியாக இருந்தாலும் சிரிச்சுட்டு ஏற்றுக்கிறாங்க, சந்தோஷமாக இருந்தாலும் சிரிச்சுட்டு ஏற்றுக்கிறாங்க. கிளியர் ஆல் ஆஃப் யூ? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ மேன், hours, days, years. It is at the back of his smiles, at the behind the smile. அவனோட ஸ்மைலுக்கு பின்னாடி கண்ணீருக்கு பின்னாடியும் என்ன இருக்குது? கரேஜ் இருக்குது. லாஸ்ட் 2 lines children. Courage is more than a daring deed. It's a breath of life and a strong man's creed. அதாவது courage is more than brave deed. braveன தைரியமான ஒரு செயல். It is the breath of life and
ஃபெய்த் ஆஃப் அ ஸ்ட்ராங் மேன். ஃபெய்த்னாக்க நம்பிக்கை, ஸ்ட்ராங் மேனோட நம்பிக்கை. ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த poem உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும். இட்ஸ் வெரி எசென்ஷியல், நீட் ஆஃப் தி hour, அண்ட் திஸ் இஸ் அ நீட் ஆஃப் த earth. உங்களுக்கு தேவையானது. வெற்றியும் தோல்வியும் சமமாக எடுத்துக்கணும். டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட். தோல்வியையும் கஷ்டப்படுத்தி முடியல, தெரியாது, வராது, நான்லாம் முடியாது அப்படிலாம் இல்லாமல் ஃபேஸ் எனிதிங் bravely. Okay, let us see the glossary part. Instantaneous, it means happening or done immediately. Instant, appave, on the spot. Instant brew coffee, instant Maggi, அது மாதிரி. Flickered, shone unsteadily. Flickered, ஒரு கேண்டில் ஃப்ளிக்கர்ட்னாக்கா தீ எரிஞ்சிட்டு விட்டு விட்டு வர்றது. Strive, it means make great effort. Ingrained, it means firmly established and hard to change. உள்ளே இருந்து, மனசுலே இருந்து வர்றது. Okay, now let us see a few words about the author. Edgar Albert Guest, 1881 to 1959, was a prolific England-born American poet who was popular in the first half of the 20th century and became known as the people's poet. His poems often had an inspirational and optimistic view of everyday life. இந்த பாட்டு படிக்கும்போதே, இந்த சாங் படிக்கும்போதே யூ வில் பி திங்கிங், இது வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் தட் வுட் ஹவ் சேஞ்ச்ட் இன் டு அ பாசிட்டிவ் நோட். என்னால் முடியும். எல்லாருக்கும் வர்றதானே வாழ்க்கையில். எப்பயுமே பாசிட்டிவாகவும் எப்பயுமே வெற்றியுமே இருக்குமா? தோல்விகள் வரும். ஸோ வாட், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபைன் சில்ட்ரன், ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Now once we will recite it, just listen. Courage isn't a brilliant dash, a daring deed in a moment's flash. It isn't an instantaneous thing born of despair with a sudden spring. It isn't a creature of flickered hope or the final tug at the slipping rope. But it's something deep in the soul of man that is working always to serve some plan. Courage isn't the last resort in the work of life or the game of sport. It isn't a thing that a man can call at some future time when he is apt to fall. If he hasn't it now, he will have it not when the strain is great and the pace is hot. For who would strive for a distant goal must always have courage within his soul. Courage isn't a dazzling light that flashes and passes away from sight. It's a slow, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. It's part of a man when his skies are blue. It's a part of him when he has work to do. The brave man never is freed of it. He has it when there is no need of it. Courage was never designed for show. It isn't a thing that can come and go. It is written in victory and defeat, and every trial a man may meet. It's part of his hours, his days and his years, back of his smiles and behind his tears. Courage is more than a daring deed. It's the breath of life and a strong man's creed. Thank you, children. And the poet has followed a beautiful rhyme scheme and rhyming words. அதை மட்டும் லைட்டாக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டேஷ். ரைமிங் வேர்ட் சொல்லும் போதே ஒரு லைனோட லாஸ்ட் வேர்ட் யூ ஷுட் சி. டேஷ். செகண்ட் லைன் லாஸ்ட் வேர்ட் ஃப்ளாஷ். திங், ஸ்ப்ரிங், ஹோப், ரோப், மேன், பிளான், ரிசார்ட், ஸ்போர்ட், கால், ஃபால், நாட், ஹாட், கோல், soul, light, sight, trait, wait, blue, do, it, show, go, defeat, meet, years, tears,
டீட், creed. ஸோ நல்ல அழகாக ரைம் ஸ்கீம் பண்ணி இருக்குது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். Don't miss to watch guided reading videos, book back exercise videos.